மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தனஸ்தானாதிபதி சந்திரன். அந்த சந்திரன் வந்து டெய்லி ஒரு நட்சத்திரத்தில் மூவ் ஆகக்கூடிய கிரகம். இந்த மிதுன லக்கணத்துக்கு மட்டும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அது வளர்பிரியா தேய்பிரியா இந்த மாதிரி அமைப்பெல்லாமே இருக்குது. வளர்பிரிங்கிறது ஒரு நல்ல பலனையும், தேய்பிரைங்கிறது ஒரு அசுப பலனையும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேய்பிரையிலேயே பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிற்கால கட்டத்தில் இருக்கவங்களுக்கு நல்லது, அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க நல்லதும், வளர்பிறையில் பிறந்தவங்க 42 வயசுக்கு மேலே வளர்பிறைங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தையும் தராது அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும், இந்த வாரத்தில் வந்து 19ஆம் தேதி சூரியனோட நட்சத்திரத்தில் போகுது. சூரியன் வந்து உங்களுக்கு 3க்கு அதிபதியாகி 8ல் நிற்கிறார். 3 8 அப்படிங்கும்போது ஒரு மோசமான காம்பினேஷன். 3 மட்டும் நல்லதை சொன்னாலும் 3 8ஓட சேரும்போது ரொம்ப கடுமையான பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு. 10ஆம் தேதி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கையில் இருக்க பணம் கையை விட்டு போகிறது, நீங்களே வெளியூரில் போய் மறைஞ்சு வாழ்கிறது அப்படிங்கக்கூடிய அமைப்பெல்லாம் தரக்கூடிய அமைப்பு. ஒரு நாள் தானே சமாளித்தலாம். அப்போ மோசமான தசாபதி போகிறவங்க தான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 19ஆம் தேதி 20ஆம் தேதின்னு வரும்போது 2 8 அப்படிங்கிற அமைப்பில் போகுது. அப்போ திடீர்னு ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8ங்கிறது திடீர்னு நடக்கக்கூடிய அமைப்பு, 2ங்கிறது பணம். அப்போம்போது திடீர்னு ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ட செலவுங்கிறது 8ஆம் இடம். அப்போ தண்டம் கட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ 19 20 இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. 21ஆம் தேதி வரும்போது 6 11 8 அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. 6 11 அப்படிங்கிறது 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி, 11ஆம் இடம் மிகப்பெரிய வெற்றி. அதேமாதிரி 6 நோய், 11 மிகப்பெரிய நோய். இது கூட 8ன்னு சேருது. ஏன்னா சந்திரன் 8ஆம் இடத்துலேயே தான் போயிட்டுருக்கார் அப்படிங்கிற அமைப்பில். அப்போ 21ஆம் தேதியும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். 22 அப்படின்னு வரும்போது சந்திரன் வந்து ராகு நட்சத்திரத்தில் போக ஆரம்பிச்சிடாரு. ராகு அப்படிங்கிறது இப்போ உங்கள் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ 22ஆம் தேதி ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. அப்போ நெடுந்தூர பயணம், ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு 22ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். நல்ல அமைப்பு. 23ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது 1 7 10 அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. கூட்டு தொழில் மூலம் வருமானம், வாழ்க்கை துணை மூலம் வருமானம், கூட்டாளிகள் மூலம் வருமானம், சுய தொழில் மூலம் வருமானம் அப்படிங்கிறது நல்ல அமைப்பில் இருக்குது. அப்போ 22 23 நல்ல அமைப்பு. 24ஆம் தேதி வரும்போது 8 9 10 இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாட்டின் மூலம் வரக்கூடிய வருமானம், ஒரு பெரிய அமௌண்ட்டு, இதெல்லாத்தையும் சொல்லுது. கூடவே 8ன்னு இருக்கும்போது தெண்ட செலவும் காமிக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தையும் காமிக்கும். அதனால் யோகமான தசாபத்தி போகிறவங்களுக்கு நல்ல பலனும், அவயோக தசாபத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கெடுபலனும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 24ஆம் தேதியும் கவனமாக இருக்கணும். 25ஆம் தேதி வரும்போது 1 4 8 அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. இதில் 1ங்கிறது சுயமாக வரக்கூடிய வருமானம், 4ங்கிறது பெரிய வருமானம். அப்போ சுயமாக ஒரு பெரிய வருமானத்தை சம்பாதிக்கலாம். அது கூட 8ம் சேர்ந்துருக்காங்க தண்ட செலவு அப்படிங்கிற அமைப்புலையும் இருக்குது. அப்போ 8 அப்படின்னு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பெரிய பணம் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 22 23 24 அதுலேயும் 22 23ஆம் தேதி மட்டும்தான் ரொம்ப சாதகமான நிலைமை. 24 25 ஓகே அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. 19 20 21 ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். கவனமாக இருங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும்.